எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் தான் மஹிமா. வயசு 32 ஆகுது. இவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நடுத்தர வசதியுள்ள பெண்மணம் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேட்ச் தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்ப வார்த்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ பிரபலமான மொபைல் ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க படித்து முடித்து ஸ்டார்டிங்கில் பிரைமரி ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதில் இன்கம் பத்தலன்னு ஒரு பெட்டர் சேலரி ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இவங்க ஈவினிங்கில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓரளவு நார்மல் இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்ஜினியர் கிட்ட கொத்தனாராக வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டிலையே தயிர் மோரும் செஞ்சு விற்றுட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்ககிட்ட 5 பசுமாடு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களாம். இவங்க பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி இனிமேல் லைஃப் இப்படியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வரும் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல ஸ்டடியான மந்த்லி இன்கம் வந்துட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்களால் இவங்கள நல்லா பார்த்துக்கக்கூடிய அளவு வசதி இருந்து இவங்க வேலையை விட்டுட்டு கூட உங்கள் கூட வரதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வேலைக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. வயசு வித்தியாசம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்லா பார்த்துக்க முடியும் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இவங்க அவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.